சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் மற்றும் அமைச்சர்கள் வேலுமணி, வளர்மதி ஆகியோர் பார்வையிட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர்கள் இன்று ஆய்வு செய்தார்கள். குறிப்பாக அடையாறு, காந்தி நகர், திருவான்மியூர், வேளச்சேரி, பள்ளிக்கரணை ஆகிய பகுதிகளில் சென்று மாநகராட்சியால் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகளை பார்வையிட்டார்கள். குறிப்பாக சாலைகள் பழுதாக இருக்கிறது, பாதாள சாக்கடைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அந்த பணிகளை மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த இடங்களுக்கு அமைச்சர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி, கால்நடைத்துறை அமைச்சர் சின்னையா, தென் சென்னையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தனே, மாநகராட்சி ஆணையர், மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். தொடர்ந்து பணியாளர்களுக்கு அந்த உத்தரவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும், மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியை விரைவாக மேற்கொண்டு மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தொற்றுநோய் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது. அங்கே மருத்துவ முகாம்கள் போடப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொட்டலங்களும் வழங்கப்பட்டன. மாநகராட்சி சார்பாக சுமார் 5000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தொடர்ந்து பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். இந்த நிலையில் இன்னும் ஒரு நாட்களில் அனைத்து பணிகளும் முடிவுற்று இயல்பு நிலைக்கு திரும்பும் சென்னை அப்படிங்கிறது மாநகராட்சியுடைய தகவலாக இருக்கிறது.